சாந்தி. 14/6/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பாபா தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்பது நிரந்தரமாக நினைவிற்கட்டும். இந்த நினைவுதான் மன்மனாபவ ஆகும். கேள்வி: எப்போது மாயையின் தூசி கண்களில் விழுகிறதோ அப்போது முதல் தவறு என்ன நடக்கிறது? பதில்: மாயை செய்விக்கும் முதல் தவறு படிப்பை விடவைத்து விடுகிறது. பகவான் படிப்பிக்கிறார் என்பதை மறந்து விடுவார்கள். தந்தையின் குழந்தைகளே தந்தையின் படிப்பை விட்டு விடுகிறார்கள். இது கூட அதிசயமாக இருக்கிறது. இல்லையென்றால் இந்த ஞானம் எப்படிப்பட்டது என்றால், உள்ளுக்குள் குஷியில் நடனமாட வைத்து கொண்டே இருக்கும். ஆனால் மாயையின் தாக்கம் கூட ஒன்றும் குறைந்ததல்ல. அது படிப்பையே விடவைத்து விடுகிறது. படிப்பை விட்டுவிடுவது என்றால் ஆப்சென்ட் ஆகிவிடுவதாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யார் குறைவாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. சிலர் மிகுந்த புத்திசாலிகளாக ஆகிறார்கள். இந்த பாபா மிகவும் அதிசயமானவர் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருந்தாலும் உள்ளுக்குள் இவர் நம்முடைய எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கிறார், எல்லையற்ற டீச்சராகவும் இருக்கிறார், எல்லையற்ற படிப்பினையை கொடுக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். சிருஷ்டியின் முதலிடை கடையின் இரகசியத்தையும் புரிய வைக்கிறார். மாணவர்களின் புத்தியில் இது இருக்க வேண்டும் அல்லவா? பிறகு கண்டிப்பாக தன்னுடன் அழைத்து செல்வார். இது பழைய சீச்சி மோசமான உலகம் என்பது பாபாவுக்கு தெரியும். இதிலிருந்து குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். எங்கே? வீட்டிற்கு. இதை உள்ளுக்குள் நினைவு செய்தீர்கள் என்றால் இதுவும் மன்மனாபவ ஆகும். போகும் போதும் வரும் போதும், அமரும் போதும் எழும் போதும் புத்தியில் இந்த நினைவு இருக்கட்டும். அதிசயமான பொருளை நினைவு செய்ய வேண்டி இருக்கிறதல்லவா? நல்ல முறையில் படிப்பதின் மூலம், நினைவு செய்வதின் மூலம் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக இது புத்தியில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. பாபாவை தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிசயப்பட வேண்டும். மற்றபடி பழைய உலகத்தின் அழிவு நடக்கத்தான் போகிறது. இதை அநேக முறை பார்த்திருக்கிறீர்கள், மேலும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். எப்படி படிப்பீர்கள் என்றால், போன கல்பத்தில் படித்ததைப் போலவே படிப்பீர்கள். ராஜ்யத்தை அடைந்தீர்கள், பிறகு இழந்தீர்கள், இப்போது மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா மீண்டும் படிப்பித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது! பகவான் படிப்பிக்கிறார். அப்படிப்பட்ட படிப்பை விட்டு விடுகிறார்கள். முக்கியமானது படிப்புதான். ஆனால் இந்த படிப்பையும் விட்டு விடுகிறார்கள். அதுவும் யார் விட்டு விடுகிறார்கள்? தந்தையின் குழந்தைகள். அதாவது தந்தையினுடைய குழந்தைகளே தந்தையினுடைய படிப்பை விட்டுடுறாங்க. இதுவும் வண்டர் தான் அப்படின்றார். யார் தந்தையை புரிஞ்சுக்கலையோ அவங்க விட்டுடுவாங்க. அது ஓகே. புரிஞ்சுக்கிட்டவங்க கூட விட்டுடுறாங்க. அதனால படிப்பு தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். தந்தை ஒவ்வொரு விஷயத்தின் ஞானத்தையும் கொடுக்கிறார். எனவே குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். எதுவுமே தெரியாம இருந்தோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா எவ்வளோ அழகா நமக்கு புரிய வச்சிட்டார். நான் ஆத்மா என்ற விஷயம் தெரிஞ்சிருந்ததா, அல்லது நம்ம பரந்தாமத்தில் இருந்தோம், அதுதான் நம்முடைய வீடு, அங்கிருந்து இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த நாடகம் முடிய போகுது, மீண்டும் போகணும், அதுக்கு தூய்மை ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தினுடைய முதலிடை கடை, கர்ம கணக்கு, பிறவிகள் பற்றி
யுகங்கள் பற்றி இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். மாயாவை பற்றி கூட சொல்லிக் கொடுக்குறார். எப்படி மாயா வருது? எப்படி நாம அதை ஜெயிக்கணும்? இப்பவும் பாருங்க, சில குழந்தைகள் படிப்பை விட்டுடுறாங்க. இப்படி சொல்லும்போது போறவங்க போயிடுறாங்க. ஆனா இருக்கிறவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன். இப்படியெல்லாம் பாபாவுடைய படிப்பை விட்டுடக்கூடாது. தந்தையினுடைய குழந்தைகளாகி தந்தையினுடைய படிப்பையே விட்டுடுறதா? அப்படின்னெல்லாம் யோசிக்க வைக்குது இல்லையா? அதனால பாபா உள்ளுக்குள்ள உங்களுக்கு குஷி இருக்கணும். எல்லாத்தையும் பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பாபாவை நினைவு செய்து செய்து நாம் தூய்மையாகி விடுவோம் என்பதையும் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இல்லையென்றால் பிறகு தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். கர்ப்ப ஜெயிலில் நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். கடைசியில் ட்ரிபுனல், அதாவது நீதிபதிகளின் அமர்வு குழுவும் இருக்கும். அனைத்தும் காட்சிகளாக தெரியும். காட்சிகள் காட்டாமல் யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. இல்லையென்றால் இந்த தண்டனை நமக்கு ஏன் கிடைக்கிறது என்று குழம்பி விடுவார்கள். இவர் இந்த பாவத்தை செய்தார், இந்த தவறு செய்திருக்கிறார் என்று பாபாவிற்கு தெரியும். எல்லாம் அறிந்தவர் அப்படின்னா நம்ம என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருக்கிறோம் அதுவும் பாபாவுக்கு தெரியும். தவறு அப்படின்றது தெரியாம செய்யறது. பாவம் அப்படின்றது பிளான் பண்ணி திட்டம் போட்டு நான் இதை செய்யணும், இப்படி கீழே விழுத்தணும், துக்கம் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு கொடுக்கறது, பிளான் போட்டு செய்யறது. ஆகையில நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் பாபாவுக்கு தெரியும். அவருடைய கம்ப்யூட்டர்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாமே சேவ் ஆயிருக்கு. அவர் சும்மா நினைச்சாலே போதும் ஆத்மாவை. நம்முடைய ஜாதகம் எல்லாம் அங்கே ஸ்க்ரீன்ல வந்துரும். அதுக்கேத்த மாரி தண்டனையும் கிடைக்கும். ஆகையால பாபா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, காட்சிகள் காட்டாமல் நான் தண்டனை குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஏன் இவ்ளோ தண்டனை? நான் என்ன செய்தேன்? அப்படின்னு தான் குழப்பத்துல போயிடுவாங்க. ஆகையால நீ இத செய்த, இந்தா அனுபவி அப்படின்னு தான் நான் காட்டுவேன். ஆகையால இப்போ கூட மனிதர்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த இறைவன் ஏன் கடைசியில குடுக்கணும்? தவறு செய்யும் போதே தண்டனை குடுத்துட்டார் அப்படின்னா, மனிதனுக்கு பயம் இருக்கும். திருந்துருவாங்க. மற்றவங்களும் கூட செய்ய மாட்டாங்க. இப்போ செய்யற பாவத்திற்கு எப்பயோ தண்டனை கிடைச்சதுன்னா, அப்ப மனிதர்கள் என்ன நினைப்பாங்க? பார்த்துக்கலாம், செய்யும்போது செய்யலாம் அப்படின்னு செய்றாங்க. எதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் அப்படின்னா, முதல்ல மனிதர்களாகிய நாம தர்மத்தின்படி நடக்கணும். அந்த தர்மத்தை மீறி நடக்கிறோம். அதே ஒரு தவறு தான். இப்போ மனிதன் தவறு செய்யும் போது இறைவன் தண்டனை குடுத்துட்டார் அப்படின்னா, அதை உணரக்கூடிய சக்தி அந்த நேரத்துல இருக்காது. இப்போ வயசாயிடுச்சுன்னா பாருங்களேன், இயல்பாகவே இது தவறு அப்படின்னு உணர முடியுது. அந்த உணர்றதுக்கு கூட ஒரு பக்குவம் வேணும். அந்த நேரத்துல உணர மாட்டாங்க. இன்னும் கோபம், வெறுப்பு இதெல்லாம் அதிகமாகும். இன்னும் பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால ஓடுற வரைக்கும் ஓடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வரும்போது நீங்களா ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்களா திருந்துவீங்க. இல்ல தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் நான் திருத்துவேன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் பாபா வச்சிருக்கிறார். இல்லைன்னா எல்லாருக்கும் இறைவன் மீது வெறுப்பு வரும். அதெல்லாம் இந்த கர்ம கணக்கு எல்லாமே ரொம்ப ஆழமானது. இந்த கர்ம கணக்கு கேரி ஆன் ஆகுறதுனால எந்தெந்த ஜென்மத்தினுடைய புண்ணியம் இருக்குமோ அவங்க இப்ப என்ன செய்தாலும் நல்லாவே இருப்பாங்க. ஆகல அந்த கணக்கையும் டேலி பண்ண வேண்டியிருக்கு. ஆகையில எடுத்துடனே எதையுமே செய்திட முடியாது அப்படின்றார். அந்த கணக்கு காலி ஆற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தண்டனை குடுக்கணும். அப்பதான் அவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாபா கடைசியில தண்டனை அடையும் போது எந்த மாதிரியான உணர்வை உணருவாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் எத்தனையோ பிறவிகளுடைய அனைத்து தண்டனையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வு ஏற்படும். தண்டனை கிடைக்கிறது என்னமோ ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஆனா அந்த ஃபியூ செகண்ட்ஸ்லயே எத்தனையோ பிறவியுடைய தண்டனையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். யுக யுகமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படுமா. மேலும் அது எப்படி இருக்கும் என்றால், அனைத்து பிறவிகளுடைய மரியாதையும் போனது போல் இருக்கும். எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் நல்ல விதத்தில் முயற்சி செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆகுவதற்கு
நினைவு என்கிற உழைப்பு செய்ய வேண்டும். நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று பார்க்க வேண்டும். நாம் சுகம் கொடுக்கும் வள்ளலின் குழந்தைகள் அல்லவா? மிகுந்த அழகான மலர்களாக ஆக வேண்டும். இந்த படிப்புதான் உங்களோடு வரப்போகிறது. ஆகையால அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தது பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். எனக்கு சிறு வயதிலேயே வைராகியத்தின் சிந்தனை இருந்தது. உலகத்தில் நிறைய துக்கம் இருக்கிறது. இப்போது 10,000 ரூபாய் வந்துவிட்டால் போதும். பிறகு 50 ரூபாய் வட்டி கிடைக்கும். அது போதும். சுதந்திரமாக இருக்கலாம். வீடு வாசலை பராமரிப்பதெல்லாம் கஷ்டம் என்ற எண்ணம் இருந்தது. பிறகு சௌபாகிய சுந்தரி என்ற சினிமா ஒன்றை பார்த்தேன். அவ்வளவுதான். வைராகியத்தின் அனைத்து விஷயங்களும் உடைந்து விட்டது. திருமணம் செய்து கொள்ளலாம், இதை செய்யலாம் என்ற சிந்தனை வந்தது என்று கூறுகிறார். மாயை ஒரு அடிதான் கொடுத்தது. சம்பாதித்த வருமானத்தை எல்லாம் காலி செய்து விட்டது. எனவே பாபா இப்போது கூறுகிறார், குழந்தைகளே, இந்த உலகமே நரகம். அதிலும் இந்த சினிமா இருக்கிறதே, அது மிகவும் நரகமாக இருக்கிறது. அதை பார்ப்பதின் மூலம்தான் அனைவருடைய உள்ளுணர்வும் கெட்டுவிடுகிறது. செய்தித்தாள்கள் படிக்கிறார்கள். அதில் நல்ல நல்ல அழகான பெண்களின் சித்திரத்தை பார்க்கிறார்கள் என்றால் உள்ளுணர்வு அந்த பக்கம் சென்று விடுகிறது. இவர் மிக நன்றாக அழகாக இருக்கிறார் என்று புத்தியில் வருகிறதல்லவா? உண்மையில் இந்த சிந்தனை கூட வரக்கூடாது. அதாவது பாபா எந்த அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சரி இப்போ ஞானத்துக்கு வந்த பின்னாடி நீங்க சினிமா பார்க்கறது இல்ல. ஆனா நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க. நியூஸ் மட்டும் படிச்சா பரவாயில்ல. அதுல இன்னும் என்னென்னவோ இருக்கும். அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சினிமா நடிகைகள் அதெல்லாம் அந்த சித்திரத்தை பார்க்கும்போது, அழகா இருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணம் வரும் தானே. அந்த சிந்தனை கூட வரக்கூடாது. பாபா தான் மிகவும் அழகானவர். இவங்க அழகா இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னா, நம்ம முழுமையாக பாபாவினுடைய அழகுல மூழ்கலைன்னு அர்த்தம். பாபாவை தவிர வேற எதுவும் அழகாக இருக்குன்னு தோணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலையே உருவாக்கணும். பாபா கூறுகிறார், இந்த உலகமே முடியப் போகிறது. ஆகையினால் நீங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட படங்கள் போன்றவற்றை ஏன் பார்க்கிறீர்கள்? இந்த அனைத்து விஷயங்களும் உள்ளுணர்வை கீழே கொண்டு வருகிறது. நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ இவை அனைத்தும் சவக்குழியில் போகப் போகிறது. அதாவது அனைத்தும் புதைந்து போகப் போகிறது. ஆகையால் இவற்றிலிருந்து பற்றுதலை நீக்கி விடுங்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவதற்கு வேறு யாரும் முயற்சி கூட செய்ய முடியாது. இது யாருடைய புத்தியிலும் வரவே முடியாது. நாம் முக்தி அடைய வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் உங்களுடைய குறிக்கோள் ஜீவன் முக்திக்கானதாகும். ஆகையால அந்த லட்சியத்திற்கேற்ப லட்சணங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி குறிக்கோள் நமக்கு பாபா கொடுத்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ கவனமா இருக்கணும், எவ்வளோ நல்லா முயற்சி செய்யணும். இப்போது நம்முடைய கால்கள் நரகத்தின் பக்கமும் முகம் சொர்க்கத்தின் பக்கமும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்படி நினைவு செய்து செய்து கடைசி நேரத்தில் கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்பட்டு விடும். இதெல்லாம் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கிறது. இவற்றை சிந்தனை செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த கண்களுக்கு என்னவெல்லாம் தெரிகிறதோ
அவற்றிலிருந்து பற்றை நீக்கிவிட வேண்டும். ஒரு பாபாவை மட்டுமே பார்க்க வேண்டும். உள்ளுணர்வை சுத்தமாக்குவதற்கு இந்த சீச்சி மோசமான சரீரத்தின் பக்கம் கொஞ்சம் கூட கவனம் போகக்கூடாது. 2வது பாயிண்ட், பாபா என்ன தனிப்பட்ட மற்றும் சத்தியமான ஞானத்தை சொல்கிறாரோ அதை நல்ல விதத்தில் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். படிப்பை ஒருபோதும் தவறவிடக் கூடாது. வரதானம்: அமைதி சக்தியின் பயன்பாட்டின் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் எளிதாக வெற்றி அடையக்கூடிய பிரயோகி ஆத்மா ஆகங்கள். அதாவது பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா ஆகங்கள். இப்பொழுது நேரத்தின் மாற்றத்திற்கேற்ப அமைதி சக்தி என்ற சாதனத்தை பயன்பாட்டில் கொண்டு வந்து பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா ஆகங்கள். எப்படி வார்த்தைகளின் மூலம் ஆத்மாக்களுக்குள் ஸ்நேகம் மற்றும் உதவியின் பாவனையை உருவாக்குகிறீர்களோ அதே போன்று சுப பாவனை மற்றும் ஸ்நேகத்தின் பாவனை நிலையில் நிலைத்திருந்து அவர்களுக்குள் உயர்ந்த பாவனைகளை உருவாக்குங்கள். எப்படி தீபம் தீபத்தை ஏற்றுகிறது, அதுபோல் உங்களுடைய சக்திசாலியான சுப பாவனை மற்றவர்களுக்குள் அனைத்தையும் விட உயர்ந்த பாவனையை உருவாக்கிவிடும். இந்த சக்தியின் மூலம் ஸ்தூல காரியத்திலும் கூட மிகவும் சகஜமாக வெற்றி அடைய முடியும். பயன்படுத்தி மட்டும் பாருங்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். ஒரு தீபம் எப்படி இன்னொரு தீபத்தை ஏற்றுகிறது, அதுபோல உங்களுடைய உள்ளுணர்வில் இருக்கக்கூடிய சுப பாவனை மற்றவர்களுக்குள்ளேயும் உயர்ந்த பாவனைகளை உருவாக்கும் அப்படின்றார். மற்றவர்களுடைய உள்ளத்தை மட்டுமல்ல, ஸ்தூல காரியத்திலும் கூட மிகவும் சகஜமாக வெற்றி அடைய முடியும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அப்படின்றார். பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா ஆகங்கள் அப்படின்றார். ஸ்லோகன்: அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜா மலராகங்கள், வாடிய மலராக அல்ல. இன்றைய அவ்வியக்த சமிகை: கர்மம் செய்து கொண்டே மீண்டும் மீண்டும் தந்தையின் நினைவு மற்றும் சேவையில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதில் கவனம் கொடுங்கள். சதா ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலம் தந்தையின் நினைவை ஏற்படுத்தும் சேவை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது நம்ம எந்த கர்மம் செய்துட்டு இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலம் தந்தையின் நினைவை ஏற்படுத்தும் சேவை செய்யணும் அப்படின்ற அந்த நினைவு இருக்கணும் அப்படின்றார். நம்ம பேசிட்டு இருந்தால் கூட நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு தந்தையினுடைய நினைவை ஏற்படுத்தணும். நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பார்வையில் கூட மற்றவங்களுக்கு பாபாவின் நினைவு வரணும். நம்ம செய்கிற செயல்கள் நாம் பாபா நினைவில் இருந்து செய்யும் போது கைகள் மூலமாக கால்கள் மூலமாக நம்ம என்ன செய்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பாபாவின் நினைவை ஏற்படுத்தும் சேவை செய்யணும். அந்த நினைவு இருக்கணும் அப்படின்றார். ஒவ்வொரு எண்ணத்தின் மூலம் உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும். அதாவது லைட் ஹவுஸின் கடமை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நொடியும் சக்திசாலி உள்ளுணர்வின் மூலம் நாலாபுறமும் சக்திசாலி வைப்ரேஷன்ஸை பரப்ப வேண்டும். ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கர்மயோகி ஆகங்கள் என்ற வரதானத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தனக்காகவும் பல கோடி மடங்கு வரதானத்தை சேமிக்க வேண்டும். எண்ணம், நேரம், உள்ளுணர்வு மற்றும் கர்மம், இந்த நான்கையும் சேவையில் ஈடுபடுத்துவது இதுதான் கர்மயோகி நிலையாகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, கார் ஓட்டும் போது அந்த டிரைவர் சீட்டில் இருக்கிறவங்க கைக்கும் கவனம் கொடுக்கணும், கண்ணுக்கும் கவனம் கொடுக்கணும், காதுக்கும் கவனம் கொடுக்கணும், காலுக்கும் கவனம் கொடுக்கணும். 4 விஷயங்களுக்கும் கவனம் கொடுக்கும் போது தான் ஒழுங்காக கார் ஓட்ட முடியும். அதே போல் நீங்கள் கர்ம யோகி அப்படின்னா இந்த 4 விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எண்ணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், நேரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், உள் உணர்விற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்மத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்.
இந்த 4யும் சேவையில ஈடுபடுத்தினீங்கன்னா, அப்போதான் கர்ம யோகின்னு சொல்ல முடியும் அப்படின்றார். அல்லது இதுதான் கர்ம யோகியின் நிலை அப்படின்னு புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு சமம் ஆவோ.